செந்தில் ராஜா, அவர் இறுதியாக தமிழில் நடித்த அந்த திரைப்படம் குறித்தெல்லாம் தெரிவித்திருந்தீர்கள். அதற்கு முன்பாக தமிழ் சினிமாவில் அவருடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்தது, அவருக்கான பாராட்டுக்கள் என்பதும் எந்த அளவிற்கு தமிழ் சினிமாவில் அவருக்கு இருந்தது? தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் தென்னிந்திய சினிமாவிலும் அவருடைய பங்களிப்பு பெருமளவில் இருந்திருக்கிறது. அது குறித்த விவரங்களையும் விரிவாக பதிவு செய்யுங்கள். ஒரு நடிகையாக, அதாவது தன்னுடைய இளம் வயதில், சிறிய வயதிலே அவர் சினிமாவுக்கு விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். கன்னட சினிமாவில் தான் அவர் முதலில் அறிமுகமாகிறார். அந்த மகாகவி காளிதாஸ் என்ற படத்தின் மூலமாக அவர் திரைத்துறைக்கு வருகிறார். ஒரு 17 வயதிலேயே அவர் மிக பிரபலமான ஒரு நடிகையாக வளர்ந்து விடுகிறார். கன்னடத்தில் அடுத்தடுத்த வெற்றிகள் அபிர்வாசம் வருகிறது. இதன் காரணமாக பார்த்தீர்கள் என்றால் தமிழுக்கும் அவருடைய அந்த கவனத்தை ஈர்க்கிறார். தமிழ் திரைத்துறையினரை கவனத்துக்கு இருக்கிறார். இவர் சிறந்து நடிக்கிறார். இவர் ஒரு பெரிய நடிகையாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் அப்போது இருக்கக்கூடிய பீம்சிங் போன்ற இயக்குநர்கள் அவரை தமிழுக்கு அழைத்து வருகிறார்கள். அதே போல தெலுங்கிலும் கவனம் பெற்று மொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ், கன்னடம், தெலுங்கு என அனைத்து மொழிகளிலும் அவர் நடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. வருடத்திற்கு 5 படங்கள் 10 படங்கள் என்றெல்லாம் நடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு பிஸியான நடிகையாகவே இருந்து வந்தார். தமிழ் சினிமாவில் பார்த்தீர்கள் என்றால் அவரை கன்னடத்து பைங்கிலி என்று ரசிகர்கள் பட்டம் பெயர் வைத்து அவர் அழைத்து கொண்டாடினார்கள் என்று சொல்லலாம். எம்ஜிஆரோடு அவர் நடித்த திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றன. இவர்களுடைய அந்த காம்பினேஷனே ரசிகர்கள்ட்ட ஒரு பெரிய வரவேற்பை பெற்றதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கவனம் எடுத்த அந்த பேரா இருந்தாங்க அவங்க. அந்த அப்போதைய ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு ஜோடியாகவும் இவங்க இருந்தாங்க. நடிப்பு தாண்டி அவர்களுடைய நட்பும் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. அந்த அளவுக்கு திரைத்துறையினர், ரசிகர்கள் என அனைத்து தரப்பினரிடம் இவர் ஒரு அன்பு பெற்ற ஒரு நடிகையாகவும் ஒரு புகழ் பெற்ற ஒரு நடிகையாகவும் இருந்தாங்க. இதன் காரணமாகத்தான் பார்த்தீர்கள் என்றால் ஒரு தென்னிந்திய சினிமாவே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அபிநயா, செந்தில் ராஜா அவர் அறிமுகமான படத்திலேயே தேசிய விருது வென்றிருக்கிறார் என்ற தகவல் எல்லாம் சொல்லப்படுகிறது. அவரை கௌரவிக்கும் வகையில் என்னென்ன விருதுகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தன? அபிநயா, இவர்களுடைய விருது பார்த்தீர்கள் என்றால் இவருடைய நடிப்பை அங்கீகரிக்கும் வகையில் பல்வேறு விருதுகள் வாங்கியிருந்தாலும் அவருக்கு இந்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பத்மஸ்ரீ அவார்டு கூட 1969 வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க நடிப்பு திறமையும் அவங்களுடைய புகழையும் அங்கீகரிக்கும் விதமாகத்தான் இந்திய அரசாங்கம் அவருக்கு 1969 பத்மஸ்ரீ விருது கொடுத்து அவங்களை கௌரவிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் 1992 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பத்மபூஷன் விருதையும் கொடுத்திருக்கிறாங்க. கலைத்துறையினால் அதிகமாக மதிக்கப்படக்கூடிய இந்த விருதாகவும் அவங்களை அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய அந்த நடிப்பு திறமை, அவர் மட்டும் இல்லாமல் மக்களிடம் இருந்தக்கூடிய அந்த வரவேற்பு, அவங்க கலைத்துறைக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பங்களிப்பு, இதெல்லாம் அங்கீகரிக்கும் விதமாகத்தான் இந்த விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சினிமாவில் அவங்க ஏற்கனவே கலைமாமணி இந்த போன்ற பல்வேறு விருதுகள் வாங்கி இருந்தா கூட இவங்களுக்கு ஒரு அங்கீகாரமா பார்க்கப்படக்கூடியது பத்மபூஷன் ஆகிய இந்திய அரசால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கௌரவமாக தான் இருந்தது. அபிநயா, செந்தில் ராஜா, தற்போது அவருடைய உயிரிழப்பு என்பது நிகழ்ந்திருக்கிறது. ஒரு பேரிழப்பு என்றே சொல்லலாம். இதற்கு பிறகாக அவர் பெற்ற விருதுகளின் அடிப்படையில் அவருக்கான மரியாதை என்பதில் என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்படும்? அபிநயா, அரசு மரியாதை என்பது, அதாவது அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய பத்மபூஷன் விருதுக்கு அந்த அங்கீகாரம் என்பது அரசு மரியாதை வழங்கப்படும். அதன் குறித்த தகவல்கள் மாநில அரசாங்கம் செய்யறதுக்கான திட்டமிடல்கள் எல்லாம் இருக்கும். ஏனென்றால் தற்போது அவருடைய அந்த மரண செய்தி, காலமானார் என்ற ஒரு இழப்பு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்லலாம். அதாவது ஒரு வயது மூப்பின் காரணமாக தன்னுடைய 87வது வயதில் அவர் காலமாகி இருந்தால் கூட அவருடைய அந்த மரணம் அந்த காலமாக இருக்கக்கூடிய விஷயம் என்பது ஒரு திரைத்துறையினருக்கும் சரி, அந்த ஒரு அரசு ரசிகர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் இந்திய அரசால் அதாவது கௌரவிக்கப்பட்ட இதன் காரணமாக அரசு மரியாதையுடைய அவருடைய இறுதி சடங்கெல்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அபிநயா, செந்தில் ராஜா, இணைப்பிலே இருங்கள். இது தொடர்பான இன்னும் நிறைய தகவல்களை பகிர வேண்டி இருக்கிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு